மியூச்சுவல் ஃபைனான்ஸ் சேலஞ்ச் டே 24. பாண்ட்ஸும் 12% தான் ரிட்டர்ன்ஸ் தருது, மியூச்சுவல் ஃபண்டும் 12% தான் ரிட்டர்ன்ஸ் தருது. இதுல எது ரொம்ப ரிஸ்க் இன்வால்வ்ன்றதை இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், மியூச்சுவல் ஃபண்ட். மியூச்சுவல் ஃபண்டில் 12% ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே நார்மலான விஷயம். ஏன் நிஃப்டி 50 உங்களுக்கு இந்த 12% கொடுத்துடும். ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு ஃபண்டை நீங்கள் லாங் டேர்மில் ஹோல்ட் பண்ணுறப்ப டிபெண்ட்ஸ் ஆன் த மார்க்கெட் 12% இல்லை அதை விட அதிகமாகவோ கம்மியாகவோ உங்களுக்கு கிடைக்க நிறைய சான்ஸ் இருக்கு. இங்கே மாடரேட்டான ரிஸ்க் தான் இன்வால்வ் ஆயிருக்கு. செகண்ட் ஒன், பாண்ட்ஸ். பாண்ட்ஸ்ல 12% அப்படின்றது ரொம்பவே அதிகமான விஷயம். ஏன்னா இங்க டிபெண்ட்ஸ் ஆன் த மார்க்கெட் கிடையாது, கன்ஃபார்மா உங்களுக்கு கொடுத்தே ஆகணும். ஃபிக்ஸ்டு இன்கம். ஸோ இதை கொடுக்கக்கூடியது கார்பரேட் பாண்ட்ஸும் சில ஃபினான்ஸ் செக்டர் பாண்ட்ஸும் தான். இவங்களோட டெப்ட், கிரெடிபிலிட்டி, ட்ரஸ்ட், அவங்களோட ரேட்டிங்ஸ் இதெல்லாம் பார்த்தா ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். அதுக்காக தான் இவங்க இந்த 12% அப்படின்ற ஹையர் ரேஷியோவை உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஒரு பாண்டை வாங்குறப்ப ட்ரஸ்ட், கிரெடிபிலிட்டி, சீனியாரிட்டி, செக்யூரிட்டின்னு நிறைய விஷயத்த செக் பண்ணணும். இந்த மாதிரி கண்டென்ட்டுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அடுத்து நான் இந்த டாபிக் பேசணும் அப்படின்றத கமெண்ட்லேயே சொல்லுங்க.